அஸ்ஸலாமு அலைக்கும். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நானுமே சூப்பராக இருக்கேன். என்னடா டெக்கரேஷன்லாம் பலமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறீங்களா? இந்த பாப்பா பேர் ரியா. இந்த பாப்பாவோட பர்த்டே விழாக்கு தான் இப்போ ஃபுல்லாக பார்க்க போகிறோம். இதையே உங்ககிட்ட ஷேர் பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு யோசிப்பீங்க. இவங்க வந்து மகாராஷ்டிரா. இவங்க நமக்கு ஃப்ரெண்டு. என்னை இன்வைட் பண்ணியிருந்தாங்க. நான் போயிருந்தேன். அவங்களோட பர்த்டே செலிப்ரேஷன் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு என்னோட சேர்ந்து நீங்களும் பார்க்கலாம் வாங்க. இவங்களுக்கு வந்து ஊர் வந்து நாக்பூரா. போனோடனே வந்து ஒரு வெல்கம் ட்ரிங்க்ஸ் ஒன்று கொடுத்துருந்தாங்க. நல்லா புளிப்பு, இனிப்பு, புதினா இதெல்லாம் கலந்து நல்லா இருந்துச்சு. ஒரு டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு. இதை எப்படி சொல்கிறது அப்படின்னா, நான் சின்ன வயசில் இருக்கும்போது இந்த புளி வெல்லம்லாம் போட்டு இனிப்பாக பானாக்கரம் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று குடிச்சிருக்கேன். எனக்கு நல்லாவே ஞாபகம் இருக்குது. நீங்களும் குடிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நான் பானாக்கரம் அப்படின்னு சொல்லிட்டு கரெக்டாக சொல்கிறேன்னான்னு எனக்கு தெரியல பேர். ஒரு வேளை வந்து நான் மறந்து சொல்லியிருந்தாலும் கூட நீங்கள் ஞாபகப்படுத்தி எனக்கு கமெண்டில் சொல்லுங்கள். நம்ம சேனலில் வந்து நிறைய குழந்தைகள் விரும்பி பார்க்குறாங்க. என்னென்னா எப்போ பார்த்தாலும் சமையலே போட்டுக்கிட்டு இருக்கீங்களே, ரொம்ப போர் அடிக்குது அப்படின்னு சொல்லவும், சரி நம்ம சப்ஸ்கிரைபர்லாம் ரொம்ப ஆசையாக கேட்குறாங்க. ஓகே, நம்ம ஃப்ரெண்டு வந்து எப்படிலாம் வந்து பர்த்டே வந்து செலிப்ரேட் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு குழந்தைங்களும் என்ஜாய் பண்ணி பார்க்கட்டும். என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் நீங்களும் வந்து என்ஜாய் பண்ணி பார்ப்பீங்கன்னு நினைக்கிறேன். வீடியோட கடைசி வரைக்கும் பாருங்கள். அப்படியே இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா கண்டிப்பாக உங்களோட லைக்கு வந்து இந்த கொடுங்க. நீங்கள் லைக் கொடுத்தா மட்டுமே எங்களோட வீடியோவுக்கு வந்து ஒரு பூஸ்டப்பாக இருக்கும். கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள். நம்மளுடைய சேனல் பிடிச்சிருந்துச்சின்னா ஷேர் பண்ணுங்கள். அப்புறம் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாங்க. சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் அப்படிங்கிறத கிளிக் பண்ணிவிட்டு ஃபுல்லாக பாருங்கள். நான் என்னோடய சைட்லேருந்து சொல்கிறேன். நிறைய பேர் நம்மளுடைய விருந்தாளிகள்லாம் வந்தால் நல்லா உபசரிப்போம், சாப்பாடு செய்வோம், நம்ம சட்டியோடு உட்காந்து, அதாவது நம்மளை சுற்றி என்ன இருக்குது அப்படிங்கிறத நம்ம சமைக்கிறோம் சாப்பிட்றோம் அந்த மாதிரி இருப்போம். இவங்க எப்படின்னா விருந்தினர்கள்லாம் வந்து சமைச்சு அதை வந்து அலங்கரித்து அதுக்கப்புறம் சாப்பாடு பரிமாறுவாங்க. நல்லாவே உபசரிப்பாங்க. அது வந்து ரொம்ப இவங்கள்ட்ட இருக்க ஒரு நல்ல குணம். இவங்களோட உணவுக்கு வந்து இவங்களுடைய அலங்காரத்தை கொடுக்கும்போது பார்க்குறதுக்கே ஒரு அட்ராக்டிவாக இருக்கும். அந்த மாதிரி இருக்கும்போது நமக்கு சாப்பிட்றதுக்கும் ஒரு ஆசையை தூண்டும். நாங்கள் ரொம்ப சீக்கிரமாகவே போயிட்டோம். ஆளாக வந்து போனோம். அதுக்கப்புறம் வந்து ஒவ்வொருத்தராக வந்து வர ஆரம்பிச்சிட்டாங்க. நம்ம தான் எங்கே சாப்பாடு இருக்கோ அங்கெல்லாம் முதல் ஆளாக நிற்போம்ல, அந்த மாதிரி வந்து ஃபஸ்ட்டு என்ட்ரி வந்து அட்டண்டன்ஸ் வந்து நம்ம போட்டாச்சு. டெக்கரேஷன்லாம் வந்து பார்க்குறதுக்கு வந்து சிம்பிளாக சூப்பராக பண்ணியிருந்தாங்க. இந்த மாதிரி வந்து அவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வந்து ஒவ்வொருத்தவங்களும் வந்ததுக்கப்புறம் எல்லாருக்குமே பொறுமையாக வெயிட் பண்ணி இருந்து ரொம்ப அவசரம்லாம் இல்லாமல் அதுக்கப்புறம் தான் அந்த கேக்கே கட் பண்ணாங்க. எல்லா குழந்தைங்களும் வந்து கலந்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப பசங்களும் வந்து ஜாலியாக என்ஜாய் பண்ணாங்க. நான் அந்த பலூனெல்லாம் எடுத்து நிறைய பசங்க விளையாட ஆரம்பிச்சிட்டாங்க. நான் எந்த பசங்கிட்டையும் ஒரு சுளிக்காமல் எல்லா பசங்களும் சந்தோஷமாக விளையாடட்டும்னு எல்லா பேரண்ட்ஸ் வந்து அழகாக நின்று அமைதியாக ரசித்து குழந்தைங்கள வந்து பார்த்துக்கிட்டு இருந்தாங்க. அந்த குட்டி பாப்பாவுமே பர்த்டே அன்னைக்கு நிறைய பசங்க வந்து நான் அழுகிறதா பார்த்துருக்கேன். அவள் எல்லாரையும் பார்த்துட்டு ஜாலியாக என்ஜாய் பண்ணி அவளுமே விளையாடிக்கிட்டு இருந்தா.
टेबल से एकदम से नहीं, हाँ तो बच्चा तो बोलो कोई तो सामने से கேக் கட் பண்ணிவிட்டு எல்லாருமே அவங்களோட குடும்பமாக நின்று பாப்பாவுக்கு வாங்கிட்டு வந்த கிஃப்டெல்லாம் கொடுத்துட்டு ஃபோட்டோ எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் சாப்பிட்றது தான் அடுத்த வேலை. சாப்பாடுமே டேஸ்ட்டில் ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. நான் அப்புறம் ரொட்டி, சன்னா மசாலா, பன்னீர் கிரேவி இந்த மாதிரி மட்டும் இல்லாமல் இட்லி, சாம்பார், பூரி, வெஜ்ஜு பிரியாணி இந்த மாதிரி வந்து எல்லோரும் வந்து சாப்பிட்ற மாதிரி வச்சுருந்தாங்க. இவங்களோட பழக்கம் என்னென்னா அந்த பச்சை காய்கறியில் வந்து சாப்பிடுவாங்க. அந்த கேரட்டு, வெள்ளரிக்காய் இதெல்லாம் வந்து ரொம்பவே சத்தானது. இந்த விஷயத்த வந்து நிறைய பேர் வந்து நோட் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி நீங்களும் வந்து சாப்பிட்றதுக்கு முன்னாடி ஏதோ ஒரு வெஜிடபிள்ஸை வந்து பச்சையாகவே சாப்பிட்றது வந்து நமக்கும் ரொம்பவே சத்து. நம்ம பொரியல்லாம் பண்ணால் கூட ரொம்ப வேக வைக்கக்கூடாது. அதாவது அரை வேக்காடு மட்டுமே இருக்கணும் அப்படிம்பாங்க. இவங்க வந்து அதுவுமே வேகாமல் பச்சையில் சாப்பிட்றாங்க. முள்ளங்கி கூட நறுக்கி பச்சையில் தான் சாப்பிடுவாங்க. நான் பார்த்துருக்கேன், நானுமே சாப்பிட்ருக்கேன். இதை பார்த்துட்டு நீங்களுமே வந்து கொஞ்சம் பச்சை காய்கறி எதெல்லாம் சாப்பிட முடியுமோ அதெல்லாம் வந்து நம்மளுமே சாப்பிட்லாம். வெள்ளரிக்காய் ரொம்ப குளிர்ச்சி, கேரட்டுமே வந்து கண்ணுக்கு ரொம்ப நல்லது. நமக்கும் சத்து தானே. நம்ம வந்து எப்போவுமே போகிற வழியில் வந்து நிறைய விஷயங்களை கற்றுக்கலாம். அந்த மாதிரி தான் நான் எப்படி அப்படின்னா எல்லார்ட்டையுமே பழகுவேன். எல்லா உணவு பழக்கங்களையும் வந்து நான் தெரிஞ்சு வச்சுக்குவேன். எனக்கு அந்த வாய்ப்பு கிடச்சிருக்கு. கண்டிப்பாக அதில் வந்து நான் சந்தோஷப்படுறேன். இந்த மாதிரி வந்து என்னோடையும் இந்த விலாகை வந்து நீங்கள் ரசித்து பார்த்துருப்பீங்கன்னு நான் நம்புகிறேன். கண்டிப்பாக நீங்கள் பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா லைக் பண்ணிக்கோங்க. நம்மளுடைய எண்ணெய்க்கேரி விலாக் சேனலில் வர ரெசிபீஸு விலாக்லாம் வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்து லைக் பண்ண யோசிக்காதீங்க. நீங்கள் லைக் பண்ணால் மட்டும்தான் எனக்கும் ஒரு பூஸ்டப்பாக இருக்கும். இன்ஷா அல்லாஹ் அடுத்து ஒரு சூப்பரான ரெசிபியோடு நான் திரும்பவும் வரேன். சாப்பாடு முடித்ததும் எல்லாரோட வயிறு வந்து குளிர்ச்சியாக இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லோரும் வந்து ஐஸ்கிரீமும் சாப்பிட்டுட்டு அவங்கவுங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் ஃபோட்டோலாம் எடுத்துக்கிட்டாங்க. செல்ஃபி இந்த மாதிரி நிறைய போஸ் எல்லாம் கொடுத்து நான் வயிறு ஃபுல்லாக சாப்பிட்டேன். அப்புறம் ஐஸ்கிரீமே வாங்கி சாப்பிட்டுட்டு எல்லா குழந்தைங்களையும் வந்து நிற்க வச்சு ஃபோட்டோலாம் எடுத்தாங்க. பசங்கள்லாம் ஜாலியாக ஃபோட்டோ எடுத்துகிட்டு நாங்கள் அங்கேருந்து கிளம்பிட்டோம். அவங்களும் அவங்கவுங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் செல்ஃபி, ஃபோட்டோ நிறைய விதவிதமான ஸ்டைல்லலாம் நின்று எடுத்தாங்க. ஓகே, நாங்கள் வந்து டாட்டா பாய் பாய் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்பியாச்சு. அப்புறம் என்னங்க, ரியா பாப்பாவோட பர்த்டே விலாகு உங்களுக்கெல்லாம் கண்டிப்பாக பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணிக்கோங்க. அஸ்ஸலாமு அலைக்கும். பாய் பாய் ஃப்ரெண்ட்ஸ்.